வெல்கம் டு தி ஷோ गाइस. எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ மட்டும் காட்டணும்னு ஆசைப்படுறேன். 2002ல தமிழ் மாநில காங்கிரஸ் மாநிலவை உறுப்பினர் ஜி.கே. வாசன் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருப்பாரு. அந்த வீடியோ இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அவர் எத்தனை வாட்டி சார் சொல்றாருன்றதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. Sir, to conclude, sir, even at COVID time, sir, our neighbors like Pakistan, Sri Lanka and Bangladesh were suffering. The world over people of Tamil will never forget the central government for helping them in the crisis, sir. Sir, finally, sir, when it comes to the state of Tamil Nadu, sir, I would like to request the Honorable Finance Minister that various pending projects are there in Tamil Nadu, sir. Many projects in Tamil Nadu are helped by the central government, sir. At the same time, pending projects in Tamil Nadu should be definitely helped in various fields and should be completed, sir. Especially infrastructure projects, sir. AIMS, sir, in Madurai is a boon for Tamil Nadu from the central government, sir. In a time-bound factor, we expect that the central government will help Tamil Nadu get AIMS reached soon, sir. The Chennai International Airport and the Parandur Airport, sir, necessary fund to be given to Tamil Nadu for their speedy implementation, sir. ஆமா, டோட்டலா 4 நிமிஷம் ஸ்பீச்ல அவர் 33 வாட்டி சார் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ரொம்ப மரியாதை கொடுத்து அவர் பேசியிருக்காரு. ராஜ்யசபா ஹவுஸ் ஸ்பீக்கர் ரோலெக்ஸ் அவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஒரு பேச்சுக்கு சார் சொன்னா மூச்சுக்கு மூச்சு சார் சொல்லிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் மத்திய அரசாங்கத்துக்கு சார் ப்ராசஸ்க்கு எங்க இருந்து ஐடியா வந்துச்சுன்னா இப்ப நமக்கு தெரியுது இல்லையா? அது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த வீடியோ டிசம்பர் 2022ல பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஃபண்ட் கேட்கறதுக்காக ஜி.கே. வாசன் அவர்கள் பேசியிருக்காரு. ஆக்சுவலா ஆகஸ்ட் 2022 அப்ப எம்பி கனிமொழி அவர்கள் சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் எப்ப வரும் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ராஜ்யசபால பரந்தூர் ஏர்போர்ட் நாங்க கொண்டு வர போறோம்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பார்லிமெண்ட் வீடியோ லைப்ரரியில கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்கார்ந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது கடைசி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. மத்த எல்லாமே அந்த வெப்சைட்ல பாத்துட்டேங்க. மினிஸ்டர் நிதின் கட்காரி கொட்டாய் வர வீடியோ பார்க்க முடிஞ்சது. மினிஸ்டர் ஜோதிராதித்ய சின்னியா கனா காண்ற வீடியோ பார்க்க முடிஞ்சது. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா இவர் தான் இந்தியாவுடைய கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர். ஒரு கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டரே பார்லிமெண்ட்ல கம்யூனிகேட் பண்ற விஷயத்தை கவனிக்காம இருக்காங்கன்னா நாடு எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. மேலும் ஒரு எம்எல்ஏ தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டருக்கு பின்னாடி உட்கார்ந்து கண்ணத்துல கை வச்சுட்டு அவர் தூங்கலைங்க. அவர் ஆழ்ந்த தியான நிலையில இருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் கண்ணடிக்கிற வீடியோ பார்க்க முடிஞ்சது. ஒரு எம்பி ஸ்டைல் பண்றதை பார்க்க முடிஞ்சது. ஒரு எம்பி கொட்டாய் விடுறதை பார்க்க முடிஞ்சது. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப நடந்த பார்லிமெண்ட் செஷன் வீடியோ கூட பார்க்க முடிஞ்சது அந்த வெப்சைட்ல. கெஸ் வாட், அங்கேயும் கொட்டாய் தான் விட்டுட்டு இருக்காங்க. அதோட மந்திரி எம்எல்ஏ எல்லாம் பாக்குறீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். பார்லிமெண்ட் அப்படின்றது ரொம்ப புனிதமான ஒரு இடம். அங்க நீங்க கொட்டாய் விடுறதோ தூங்கவோ கூடாது. ஒழுங்கா எந்திரிச்சு சண்டை போடுங்க. அதுதான் பார்லிமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கிற விஷயம். பாயிண்ட் என்னன்னா ஆகஸ்ட் 2022ல சென்ட்ரல்ல இருந்து சென்னையில 2வது ஏர்போர்ட் பரந்தூர் கட்டுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்ப அங்க சுத்தி இருக்கிற 12 கிராம மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. 1200 நாட்கள் தாண்டியும் ஏகனாபுரத்து கிராம மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஓகே ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல இருந்து டாக்டர் விதுபாலா ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுறது மூலமா சென்னையில வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத பத்தி பேசியிருப்பாங்க. எனக்கு தெரியும் சென்னையில வெள்ள பாதிப்பை பத்தி பிப்ரவரியில உங்ககிட்ட பேசுறது 5th ஸ்டாண்டர்ட் பையன் கிட்ட கரியர் கவுன்சிலிங் பத்தி பேசுறதுக்கு சமம். ரொம்ப நாள் இருக்குன்னு நினைச்சிராதரா. இப்ப டிசம்பர் இப்ப இருந்தே ஒர்க் பண்ணாதான் ஃபியூச்சர் உனக்கு கொஞ்சமாவது சேஃப்டியா இருக்கும். புரியுதுனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு. குட். இப்ப என்ன பண்ண போற? சாக்கி சான் சாகசங்கள் பார்க்க போறேன். இப்ப பரந்தூர் விமான திட்டத்துக்கு தேவைப்படுற நிலங்கள்ல பாதி வரைக்கும் அரசாங்கம் பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க நியூஸ் பார்க்க முடியுது. மார்ச் மாசம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு தமிழக அரசாங்கம் டெண்டரும் கொடுக்க போறாங்க. சோ பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பத்தி கண்டிப்பா இப்ப பேசி ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த திட்டம் வரது மூலமா எவ்வளவு பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, முக்கியமா தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்காக எவ்வளவு சட்டத்தை வளைச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். முதல்ல பிரச்சனைகள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்காக கொண்டு வராங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் 2024ல மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சென்னை ஏர்போர்ட் இஸ் நியரிங் இட்ஸ் ஃபுல் கெபாசிட்டி, இதுல மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, கார்கோ எடுத்துட்டு வர முடியல, டபுள் டக்கர் பிளேன்ஸ் வர மாட்டேங்குது சென்னைக்கு. முக்கியமா இந்த லெட்டர்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சென்னை ஏர்போர்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதனாலதான் ஃபாரினர்ஸ் யாராவது இந்தியா விசிட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பெங்களூர் இல்லைன்னா ஹைதராபாடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் சென்னைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஃபாரினர்ஸையும் அதிகமா வரமாட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் போர்டு வாசல்ல சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு எழுதிருக்கு. இதுவே நீங்க மாத்திய பெங்களூர் ஏர்போர்ட் இல்லைன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்னு வச்சா தானா ஃபாரினர்ஸ் வர போறாங்க. இது ஒரு சிம்பிள் லாஜிக். அதோட சென்னை ஏர்போர்ட் சரியில்லை, இந்த காரணத்தினால தான் ஃபாரினர்ஸ் சென்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றது வீட்டுல கேட்டு துருப்பிடிச்சிருக்கு, அதனால நான் உள்ள பொண்ணு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். கேட்டே கட்டி கொடுத்துட்டு நடத்த போறீங்க. ரெண்டாவது அவங்க சொல்ற காரணம் சரக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு, நிறைய கார்கோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட் பண்றதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஆனா இதுல அவங்க வெறும் கார்கோ ஸ்பேஸ் பிரச்சனையை பத்தி மட்டும் சொல்லல, கஸ்டம்ஸ் கிளியரிங்ஸ்க்கு டைம் ரொம்ப அதிகமாகுது
சென்னை ஏர்போர்ட்ல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. சென்னை ஏர்போர்ட்ல அதிக அளவு ஸ்கேனர்ஸ், எக்ஸ்ரே சிஸ்டம்ஸ், ரவுண்ட் த கிளாக் வேலை பார்க்குற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லையா. முக்கியமா பெங்களூர் ஏர்போர்ட்ல இப்போ எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா லிமிடெட் செக்ஸ் தான் இருக்கான். அதனால அங்க எக்ஸ்போர்ட் பண்றத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா பாக்குறாங்க. சென்னையில இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல ஏகப்பட்ட செக் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராசஸே டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ கார்கோ ஹேண்ட்லிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சென்னை ஏர்போர்ட்ல. இதெல்லாம் கார்கோக்கு பண்ணுவாங்க. இதுவே பேசஞ்சர் ஏதாவது பெட்டி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா இந்த குரங்கு வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை இப்படி பின்னாடி தூக்கி போடுற மாதிரி அவங்க கண்டுக்காம போட்டுருவாங்க. முக்கியமா இப்போ அமெரிக்காவுக்கு ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட் பண்றோம்னா 24 hours டெட்லைன் இருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஏர்போர்ட்லயே 14 மணி நேரம் டிலே ஆகிறதுனால தான் ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கார்கோ ஸ்பேஸ் மட்டும் பிரச்சனையா அவங்க சொல்லல. கார்கோ ஃபிளைட்ஸ் அதிகமா கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஃபிளைட் ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த ஆர்டிகல் அவங்க சொல்ற விஷயமே டெர்மினல் அப்படின்றது மூவ்மெண்ட்டுக்காக கட்டுற ஒரு விஷயமா, கார்கோக்காக பாக்குற விஷயம் கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இப்போ பேசிக்கா ஏர்போர்ட்ல கார்கோ ஸ்பேஸ் எங்களுக்கு கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றது உங்க ஃப்ரெண்ட் கல்யாண பந்தியில உட்காந்து இலை எனக்கு ரொம்ப பெருசா இல்ல சின்னதா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சமம்னு சொல்றாங்க. நீ பீஸுக்காக உட்கார்ந்துருக்க, இலை என்ன சைஸ்ல இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? சரி, அப்படியே அந்த லெட்டர் சொல்ற மாதிரி சென்னை ஏர்போர்ட்ல கார்கோக்கு பிரச்சனை அதிகமா இருக்குன்னு பார்த்தா கூட சென்ற வருஷம் நவம்பர் மாசம் ஹிந்து பிசினஸ் லைன்ல ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. இதுல சென்னை வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டை தாண்டி 3வது பொசிஷன் இருக்கு கார்கோ எக்ஸ்போர்ட்ல. இதுக்கு 3 விஷயம் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொக்கைன், 2வது வந்து கோல்டு, 3வது வந்து டாட்டாய்ஸ். இந்த 3 தான் சென்னையில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல்ல ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி கிட்ட பேட்டி எடுத்த போது அவங்க சொன்ன விஷயம் சென்னை ஏர்போர்ட்ல இப்ப கஸ்டம்ஸ் ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இதனால இப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கஸ்டம்ஸ் ப்ராசஸை கொஞ்சம் டிலே இல்லாம சீக்கிரமா பண்ணாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு. சரி, இது எதுவுமே கன்வின்ஸ் ஆகல. சென்னைக்கு இப்ப புது விமான நிலையம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கு அவங்க எந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த விமான நிலையம் கொண்டு வரதுக்காக அவங்க காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற 5300 ஏக்கர் நிலங்களை வந்து கையகப்படுத்தணும். இதுல 2500 ஏக்கர் சதுப்பு நிலங்கள் தானா. இதுல 33 நீர்நிலைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏகனாபுரம், நெல்வாய், நாகப்பட்டு, மேலேரி போன்ற 4 கிராமங்கள் முழுமையாக அளிக்கப்படும். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படும். 36,000 மரங்கள் வெட்டப்படும் இந்த திட்டத்துக்காக. 130 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இந்த பகுதிகளில் இருக்கான். இதுல 2 வல்னரபிள் லிஸ்ட்ல இருக்கு, 5 நியர் த்ரெட்டன் லிஸ்ட்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே இப்ப அவங்க எடுத்துட்டு கொண்டு வர விமானத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? பசுமை விமான நிலையமா. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது, நீங்க இருக்காங்க அவங்களை கத்தியில குத்துனீங்க. யுவர் ஆனர், நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து அவங்களை கத்தியில தான் குத்துனேன், சரிங்களா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நான் யூஸ் பண்ணது என்ன தெரியுமா? டாக்டர்ஸ் நைஃப். டாக்டர்ஸ் நைஃப் குத்துனா எப்படி கொலையாகும்? இதுக்காக தான் நான் போய் டாக்டர்ஸ் நைஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பசுமை விமான நிலையம் கொண்டு வரதுக்காக மொத்தம் 29,000 கோடி அரசாங்கம் செலவு பண்ண போகுது. இது அவங்க 4 phase பிளானிங்ல வந்து கட்ட போறாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டெண்டர் விடுவாங்க, 2வது வந்து பட்ஜெட் வந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க, 3rd ஸ்டேஜ் வந்து, 4th ஸ்டேஜ் வந்து சும்மா ஜோக் ஜோக் ஜோக். டு பி ஃபேர், மினிஸ்டர் தங்கம் தென்னரசு இந்த ப்ராஜெக்ட் அறிவிச்ச போது ஒரு பேட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல அவங்க சொல்ற விஷயம் என்ன, அரசாங்கம் போடுற ஒவ்வொரு 100 ரூபாய்க்குமே 325 ரூபாய் திருப்பி கிடைக்கும் இந்த திட்டத்தினாலன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் எங்களுடைய ஏர்போர்ட் ஸ்ட்ராட்டஜி, இதை பேஸ் பண்ணி தான் நாங்க ஏர்போர்ட் கட்ட போறோம்னு சொல்றாங்க. ஃபன் ஃபேக்ட், இதே ஸ்ட்ராட்டஜில தான் தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமா பல கட்சிகள் அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் நமக்கு கிடைச்சிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலே ஜெயிச்சிடலாம். இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டினா சென்னைக்கு 10 கோடி பயணிகள் வந்து போறதுக்கு எளிதா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த விமான நிலையத்துக்கான இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுக்கும் போது இந்திய விமான ஆணையம் 2 கண்டிஷன் போட்டிருந்தாங்க. சென்னை விமான நிலையத்துடைய பேசஞ்சர் டிராபிக் வந்து 3.5 கோடி வரைக்கும் வந்து தாங்க முடியும் கெபாசிட்டி. ஆனா இப்போ வரைக்குமே சென்னையில 2.2 கோடி வரைக்கும் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 1 கோடி வரைக்கும் அந்த ஃபுல் கெபாசிட்டி ரீச் ஆகல. இதுக்கு முன்னாடி நீங்க பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இது மூலமா அரசாங்கத்துக்கு ஏற்படுற நஷ்டம், ஒவ்வொரு பேசஞ்சர் வரதுக்கான நஷ்டமும் நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பேசிக்கா பரந்தூர் ஏர்போர்ட் கட்டி ஆரம்பிச்சிட்டா கூட இதை யூஸ் பண்றது மூலமா தமிழக அரசாங்கத்துக்கு இழப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிமாண்ட் வந்து அவங்க பூர்த்தி செய்யலாம். இதுல 100 ரூபாய் போட்டா 325 ரூபாய் திருப்பி வரும்னு எஸ்டிமேட் வர சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா சென்னையில பரந்தூர் ஏர்போர்ட் மட்டும் கட்டிட்டீங்கன்னா 3.5 கோடி பேர் இல்ல 10 கோடி பேர் கூட வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2300 ஏக்கர் சதுப்பு நிலம் வந்து இப்ப அளிக்க போறாங்க இதனால. சோ ஒரு 10 வருஷத்துல சென்னையே 2012 படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. அப்ப கண்டிப்பா எல்லாரும் ஃபிளைட் பிடிச்சு போய் தானே ஆகணும். பரந்தூர் விமான நிலையம் கட்ட இருக்கிற இடத்துல இருக்கிற நீர்நிலைகள் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த 5300 ஏக்கர் பகுதிகளில் 1400 ஏக்கர் தண்ணி தான் இருக்கு. இது ஏரிகளாவோ, குளங்களாவோ, குட்டைகளாவோ, தாங்கல்களாவோ. ஃபார்ச்சூன் இந்தியா வெளியிட்ட ஆர்டிகல் படி இந்த பகுதியில 50% மேல வெட்லாண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில 0.33 TMC தண்ணி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த தண்ணி வச்சுதான் இங்க இருக்கிற மக்கள் 3 போகம் விவசாயம் பண்றாங்க. இந்த 5300 ஏக்கர்ல 63% விவசாய நிலங்கள் தான். இப்ப இந்த எல்லா விவசாய நிலங்களும் அழிய போகுது இந்த திட்டத்தினால. ஒரு நல்ல சாப்பாடோடைய முக்கியத்துவம் பத்தி நீங்க யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபிளைட்ல போறவங்க கிட்ட கேளுங்க.
அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க ஒரு நல்ல சாப்பாடு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சார் சாதம் கொடுக்குறாங்க, மெல்ல கூட முடியல சார், கன்றாவியா இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் கட்டுற இடம் லோயர் பாலாறு பேசன் அப்படின்னு தான் ப்ரீ ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. சோ இதுல வர தண்ணி கடல்ல போய் சேர்ந்துருமா. ஆனா ஊகை ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பண்ண ஆய்வுல இந்த இடத்துல 66% கூவம் வடிநில பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல வர தண்ணி டைரக்டா சென்னைக்கு தான் வரும்னு சொல்றாங்க. சோ அப்ப வெள்ளம் வரும்போது யோசிச்சு பாருங்க சென்னைக்கு எவ்வளவு ஆபத்துன்னு. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு தெரியும் பிப்ரவரியில உங்ககிட்ட வெள்ளத்தை பத்தி பேசுறது ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு காலேஜ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு சமம். தம்பி ஃபர்ஸ்ட் இயர் நினைச்சிடாதப்பா, இப்ப வந்து காலேஜ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இப்பல இருந்தே ஒழுங்கா படிச்சு ரெடி ஆயிக்கும், அப்பதான்ப்பா வேலை கிடைக்கும். புரியுது ப்ரோ, புரியுது. இப்ப என்ன பண்ண போற? ஏன் மச்சான், ஏன் வாடா கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் வா, படத்துக்கு போன டைம் ஆயிடுச்சு, வா வா ஒத்து. இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டுற பகுதியில 33 நீர்நிலைகள் இருக்கு. இந்த 33 நீர்நிலைகளையும் மூடி ஆகணும் இந்த ஏர்போர்ட் வரணும்னா. சரி, இதுக்கு அவங்க இப்ப என்ன திட்டம் சொல்றாங்க? இந்த ப்ராஜெக்ட் பிளான் படி நெல்வாய் ஏரியை வந்து இன்னும் டீப்பன் பண்ண போறாங்களா அவங்க. இது மூலமா மத்த கேட்ச்மெண்ட்ஸ்ல இருக்கிற தண்ணியை வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்துருவாங்களா. சோ இது மூலமா தண்ணி நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஊகை ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பகுதியில 1400 ஏக்கர் தண்ணி இருக்கு. இதுல நெல்வாய் ஏரி அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா வெறும் 20% தானா. 20% தண்ணி மட்டும் இருக்கிற ஏரியில எப்படி 80% தண்ணி வந்து இப்ப இறக்க போறாங்க அவங்க. உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு மனுஷனுடைய குடல்னால 20% தண்ணி தான் தாங்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவனால எப்படி 80% தண்ணி வந்து திருப்பி குடிக்க முடியும் அப்படின்றதான் கேள்வியை கேட்கறாங்க. இது ஈகோ சிஸ்டம், உங்க ஃப்ரெண்ட்ஸோடைய சரக்கு பார்ட்டி கிடையாது. இன்னும் ஒரே ஒரு ஃபுல்லு மட்டும் சொல்றேன், எவ்வளோடா குடிப்ப போதும்டா, படலே வெடிச்சிட போதுடாடி. மேலும் இந்த பகுதியில இப்போ ஒரு விமான நிலையம் வரதுனால இந்த ஏரியால அர்பன் அக்ளோரமேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரே நேரத்துல கண்டினியூஸ் அர்பன் டெவலப்மெண்ட் நடக்கிறது தான் அர்பன் அக்ளோமரேஷன் சொல்றாங்க. ஏன்னா இப்ப இங்க ஏர்போர்ட் கட்டுறாங்க, சோ ரயில் ரோட் நெட்வொர்க் இவங்க கொண்டு வருவாங்க. இதனால சுத்தி இருக்கிற லேண்டோடைய ரேட் வந்து அதிகமாயிடுமா. இப்ப கூட இன்டர்நெட்ல உங்களால ஏகப்பட்ட விளம்பரங்கள் பார்க்க முடியும். சென்னையில இருந்து பரந்தூர் போற வழி முழுவதுமே கான்கிரீட் தளமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப 2300 ஏக்கர் சதுப்பு நிலம் இருக்கிற ஒரு பகுதி வந்து எந்த அளவுக்கு சென்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் கொடுக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இயற்கைக்கு சதுப்பு நிலங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சோ இப்போ இது எல்லாமே கான்கிரீட் தரை ஆயிடுச்சுன்னா வெள்ளம் வந்து டைரக்டா சென்னை வந்து இம்பாக்ட் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கா. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு தெரியும் பிப்ரவரியில உங்ககிட்ட சென்னையில வெள்ள பாதிப்பு பத்தி பேசுறது புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் டொனேஷனுக்கு சேவிங்ஸ் பண்றதுக்கு சொல்றதுக்கு சமம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, இப்போ வந்துடும் குழந்தை, இப்பவே சேவிங்ஸ் பண்ணி வச்சிருங்க, அப்பதான் குழந்தை ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுது சார், புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது வந்து புரியுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? மால்டீவ்ஸ்க்கு ஹாலிடே டெஸ்டினேஷன் புக் பண்ணியா? பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இப்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த திட்டம் கொண்டு வரதுக்காக தமிழக அரசாங்கம் எப்படி சட்டத்தை வளைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆகஸ்ட் 2022 ப்ராஜெக்ட் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. 31 அக்டோபர் 2023 அரசாங்கம் ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. நிலங்களை கையகப்படுத்துறதுக்கான அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கான அறிக்கை அது. ஆனா ஏப்ரல் 2024 தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கான ப்ரீ ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டையே பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டான ப்ரீ ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே நிலத்தை எடுக்கிறதுக்கான அறிவிப்புகளை ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் 2023 ஐஏஎஸ் மச்சேந்திரன் அவர்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்த பகுதியில் விமான நிலையம் கட்டினா என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்றதுக்கான என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இதுக்கு அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த ரிப்போர்ட் எப்பயும் முடிச்சிட்டாங்களா. ஆனா அதை இப்ப வரைக்கும் கூட அரசாங்கம் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்ட போது அதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதிக்கான என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வெளியிட்டா பொருளாதார வளர்ச்சிக்கு தாக்கம் ஏற்படும் அப்படின்னு காரணம் சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகளை ஆய்வு செஞ்சா பொருளாதார தாக்கம் எப்படி சார் வரும்? ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க குடிச்சிருக்கீங்களா இல்லையா நாங்க டெஸ்ட் பண்ணோம், இதுல ஊதி காட்டுங்க சார். எனக்கு லங் கேன்சர் சார், இதுல ஊதுனா எனக்கு பெரிய பிரச்சனை வரும் சார். ஏன் ஃபுல்லா உள்ள இறக்கும் போது உனக்கு தெரியலையாது? பரவாயில்ல, கேன்சரே வந்தாலும் பரவாயில்ல, நீ ஊதி காட்டு. அட்லீஸ்ட் அவங்க ஆர் சுந்தரராஜன் பண்ற காமெடி மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்கும் போது அது ஒன்றும் இல்லை, அதை கீழே போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்பியிருக்கலாம். ஆனா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் எதுவுமே ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. அதனால எங்க ரகசிய குழு வந்து இதை ஹேக் பண்ணிட்டோம். அதுல டிட்கோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பகுதியில் விமான நிலையம் வரதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கா, கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐஏஎஸ் கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து ஒரே பதில் தான் ரிப்ளை கொடுத்திருந்தாங்க, வாய்ப்பில்லை ராஜா. மேலும் இவ்வளவு நீர்நிலைகள் இருக்கிற ஒரு பகுதியில ஒரு ஏர்போர்ட் கட்டுறது மூலமா அந்த ஏர்போர்ட்டுக்கே எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பத்தி இந்தியாவுடைய ரிட்டையர்டு கேப்டன் மோகன் ரங்கநாதன் ஃபெடரல் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. ஒரு இந்தியன் கேப்டனே ஏர்போர்ட் கட்டுறதுனால வர பிரச்சனைகள் பத்தி பேசுறது ஒரு படத்தோடைய ஹீரோவே இந்த படம் எடுக்கிறதுனால வர பிரச்சனைகள் பத்தி பேசுறதுக்கு சமம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். ஒரு இதை விட ஒரு மொக்க கதை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். இதெல்லாம் இப்படி ஒரு படம் எடுக்கணும் இப்ப அவசியமா? இதெல்லாம் யாருக்கு தேவை? என்ன சார், நீங்க தானே சார் நடிக்கவே போறீங்க அதுல, அப்ப நான் தானே சொல்லணும். ஓகே ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பிரஸ் மீட்ல சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கான நூத்துக்கணக்கான நீதிமன்ற ஆணைகளை வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. மேலும் தமிழ்நாட்டில் ஸ்டேட் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட், தமிழ்நாடு எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட், தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஆக்ட், ஏன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே ஏகப்பட்ட சட்டங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு நீர்நிலைகளை பாதுகாக்கிற கடமை மட்டும்தான் இருக்கான்.
நீர்நிலைகளுடைய ஓனர்ஷிப் அவங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்ப இந்த 33 நீர்நிலைகளை தமிழக அரசாங்கம் மூடியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. இந்த நீர்நிலைகள் மூடுறதுக்கு நீங்க காட்டுற ஆர்வத்துல ஒரு 10% தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்க மூடுறதுக்கு வந்து நீங்க காட்டியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு நேரத்துக்கு மது விலக்குல எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கடைசியில் என்ன சமுத்திரக்கனி சார் மாதிரி அட்வைஸ் பண்ணுறீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா வரும் காலங்களில் காலநிலை மாற்றத்தினால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்க போது. தண்ணி, விவசாயம், வெள்ளம், காத்து, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். 2030 சென்னை உட்பட இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல முக்கியமான சிட்டி பகுதிகளில் தண்ணி பிரச்சனையா இருக்கும். குடிக்கிறதுக்கு போதிய தண்ணி கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கும்ன்ற நியூஸ் ஆர்டிகல்லாம் உங்களால பார்க்க முடியும். சரி, இப்ப இந்த திட்டத்துல எந்த பொசிஷன்ல நம்ம இருக்கோம்? இப்ப இந்த விமான நிலையம் கட்டுறதுக்கு தேவையான நிலப்பகுதிகளில் பாதி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏகனாபுரம் கிராமம் இந்த போராட்டம் நடத்துறதோடைய சென்டர் பாயிண்ட் இவங்களே இந்த பேச்சுவார்த்தையில இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதோட முதல்ல எப்படி நிலங்களை கையகப்படுத்துறாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபெடரல் நியூஸ் சேனலுக்கு பூவுலக நண்பர்கள் கொடுத்த பேட்டிப்படி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஊர்ல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே போனவங்க. அவங்க நிலம் வச்சிருப்பாங்க. அந்த நிலங்கள் வச்சிருந்த உரிமையாளர்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நிலங்களை கையகப்படுத்திருக்காங்க. அப்படிதான் முதல் 19 ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்னும் எதிர்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப டிலே ஆயிருக்கு. இன்னும் இது ஆரம்பிக்கப்படல. இந்த ப்ராஜெக்ட்கான டெண்டரை தமிழக அரசாங்கம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு மார்ச் மாசம் அனுப்ப போறாங்க. 2023 ஃபார்ச்சூன் ரிப்போர்ட் படி அடானி குரூப், டாடா குரூப் ரெண்டுமே இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு போட்டி போடுறாங்களா. எந்த அளவுக்குனா கௌதம் அடானி அவர்கள், என் சந்திரசேகரன் அவர்கள் ரெண்டு பேருமே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க. சோ இப்ப பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கான தீர்வு என்ன? சீரியஸா தெரியல அப்படின்றதுதான் பதில். ஏன்னா 1000 நாட்கள் தாண்டியும் ஒரு பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஆனா இன்னும் அரசாங்கம் அவங்களுக்கு செவி சாய்க்கல. அப்ப இந்த பிரச்சனையை பத்தி அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான ஒரு ஆளு சிட்டு மட்டும் தான் நாங்க நினைக்கிறோம். சிட்டு பத்தி தெரியாதவங்களுக்கு இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய செல்ல நாய்க்குட்டி. போன வாட்டி தூய்மை பணியாளர்கள் சென்னையில போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனையை பத்தி சொல்றதுக்காக சிட்டுவே ஒரு பாட்டு பாடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா அப்பயும் அவர் கேட்கல. ஆனா அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆயிடுச்சு. சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் நேர்ல போய் சந்திச்சு பணி நிரந்தரப்படுத்திடுறோம் நாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா போராட்டம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புறோம். அதனாலதான் சிட்டுவே இப்போ ஒரு வீடியோ எடுத்து சென்னையில பறந்து விமான நிலையம் வரதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு வரப்போகுது அதை பத்தி சொல்ல போறாங்க. இதை பார்த்தாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பறந்து விமான நிலையத்துல வர பிரச்சனைகளை பத்தி புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறோம். பாருங்க. ஹாய் ஸ்டாலின் சார், என்ன எலெக்ஷன் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நான் தான் சிட்டு, உங்க செல்ல நாய்க்குட்டி பேசுறேன். 30,000 கோடியில புது விமான நிலையம் கட்ட போறீங்களாமே, ரொம்ப சூப்பர் சார். விமான நிலையத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கை வரத்துக்கு முன்னாடியே நிலத்தை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளை நியமிச்சிட்டீங்களாமே. ஏன் விமான நிலையம் கட்டுறதுக்கு முன்னாடி டிக்கெட் பதிவு செய்யற வெப்சைட்டையும் இப்பவே ஆரம்பிச்சிடலாமே. எங்க அதை விட்டீங்க? வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லுறீங்களே சார். 36,000 மரங்களை இப்ப வெட்ட போறீங்களா சார்? அத பத்தி ஏன் பேச மாட்டீங்க? 33 நீர்நிலைகளை மூட போறீங்களா சார்? என்ன தூக்கிக்கிட்டு பறவைக்கு சோறு போட்டீங்க. இப்ப 130 பறவை வகைகள் வாழ்றதுக்கு பாதிப்பு வருதே சார். அவங்கள பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தெரியலையா? 2205 ஏக்கர் சதுப்பு நிலம் மேல கான்கிரீட் போட போறீங்க. வெள்ளம் வந்தா பெட்டி தூக்கிட்டு நீந்த போறது நீங்களா இல்ல பொதுமக்களா சார்? சென்னையில நாளைக்கு தண்ணிக்கு பஞ்சம் வந்தா என்ன செய்யறது சார்? ஏகனாபுரம் கிராமத்து மக்கள் 1000 நாட்கள் போராட்டம் நடத்தியும் நீங்க ஒரு வாட்டி கூட அங்க போய் பார்க்கலையே சார். ஒரு நாளைக்கு 2 வாட்டி எக்ஸர்சைஸ் பண்ணா மட்டும் போதாது சார். கொஞ்சம் போராட்டம் நடத்துற மக்களும் போய் சந்திங்க சார். பாருங்க, இப்ப கண்ட நாய் உங்களை பத்தி பேசுற நிலைமை வந்துடுச்சு. புரிஞ்சுக்கோங்க ஸ்டாலின் சார். ஒரே ஒரு வாட்டி ஏகனாபுரம் கிராமத்து மக்களை போய் சந்திங்க ப்ளீஸ் சார். இந்த திட்டத்துக்காக திரு மச்சேந்திரநாதன் IAS குழு போட்ட என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வெளியிடுங்க. பண்ணுங்க சார் ப்ளீஸ். சரி, நீங்க பண்ண மாட்டீங்களா? அத நானே பண்றேன். இந்த சுற்றுச்சூழல் அறிக்கை வெளியே கொண்டு வரதுக்கு விகடன் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்த போறோம். நமக்கு தேவையானது 1 லட்சம் கையெழுத்துகள் மக்களே. நீங்க போடலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம், உங்க ஃபேமிலி போடலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க. அங்க இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. இல்லனா விகடன்.com வந்து பாருங்க மக்களே. இப்படிக்கு சிட்டு.